கணவனுடைய அம்மா வாப்பா எல்லாம் இருக்கும் பொழுது கணவனுக்கு இவங்க அம்மா வாப்பா, ஆனா மனைவிக்கு மாமி. எவ்வளவு ரெஸ்பெக்ட் அந்த மனைவி எதிர்பார்ப்பாள். அந்த அம்மா வாப்பா, இவர்ட அம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இவர்ட அம்மா வாப்பா தானே, அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த மனைவியை கொஞ்சம் இழிவா பேசுறது, ஜோக் அடிச்சு பேசுறது. ஆனா எங்களுக்கு ஜோக்கா இருக்கும், அவங்களோட மனசு அப்படியே பிஞ்சு கொதறி அப்படியே சின்ன பின்னமாய் போகும். என்னடா என்ன இழிவுபடுத்துறாங்களே, அவ அப்படி, அவட சமையல் இப்படி சரியில்லை, அவட இது இப்படி சரியில்லை, அன்னைக்கு ஒரு அப்படி இது செஞ்சா இது இப்படி போய்த்துது அப்படி போய்த்துதுன்னு சொல்லி பழைய விஷயங்கள்லாம் சொல்லி 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 அந்த 30 நிமிஷம் உங்களோட அம்மா, உங்களோட வாப்பா, உங்களோட தங்கச்சி இருந்தா அந்த இடத்துல நகைச்சுவை பொருளாக, கருப்பொருளாக நீங்க எடுக்கிறது உங்களோட மனைவி என்றா இதுவும் ஹராம், இது கூடாது. அந்த மனைவி விரும்ப இல்லைன்னா அது புறம், அதுக்குள்ள வரும். நாளை மறுமையில நீங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆகணும். இழிவுபடுத்துறது அல்ல, மனைவியை இழிவுபடுத்துறது. அவ தொழுகை இல்ல, இபாதத் இல்ல. 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டா மனைவியை சொல்லி ஜோக் அடிக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க, பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே வாய் தான் பட்டிமன்றம் வந்துட்டா தன்னுடைய சொந்த பொண்டாட்டியை வச்சே கைதட்ட வாங்குவாங்க, சிரிக்க வைப்பாங்க. பொண்டாட்டி இருந்தா அப்படி இருந்தா, அவ அப்படி செஞ்சா, எந்த பொம்பளை பொம்பளை பொம்பளைன்னு சொல்லி பொம்பளைய வச்சே கைதட்டு வாங்குவாங்க, சிரிப்பை எடுப்பாங்க, காசையும் வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு நகைச்சுவை பொருளா பெண்ணை பார்ப்பாங்க. ஆனா பெண்ணுரிமை, பெண்கள் அவர்கள் அங்கு வரணும், இங்க வரணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. விளம்பரம் எடுத்துக்கிட்டா அதை காட்சி பொருளா பெண்கள் ஆக்கிடுவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்ல இல்லை. பெண்கள் அழகாக வைங்க. வெளியே கணவனும் மனைவியும் போனா, கணவன் வெளியே போகும்போது கணவன் வெளியே போற இபாதத் இல்ல, மனைவி ஹிஜாபோட வெளியே போனா இபாதத்தோட வெளியே போறாள். இப்படித்தான் ஹிஜாபை பார்க்கணும். ஹிஜாப் எப்படி பார்க்கணும்? கணவனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் வெளியே போறதுக்கு அனுமதிச்சிருக்குது, கணவன் மனைவியா. ஆனா கணவன் நடந்து போற நேரம் ஆடை போட்டு போறது இபாதத் இல்ல, எந்த ஆடையும் போட்டு போல, அவரத்தை மறைச்சு. ஆனா மனைவி ஹிஜாபோட போனா அது கடமை, அது இபாதத். அவ வெளியே ஹிஜாபோட போற நேரம் எல்லாம் நன்மை கிடைக்குது. இந்த நன்மையினுடைய சூழலை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்து பெண்ணை உயர்த்தி இருக்கிறதுன்னு நான் பார்க்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? நாங்க எவ்வளவு நேரம் வெளியே சுத்தினாலும் இப்படி இந்த உடுப்போட நன்மை கிடைக்காது. ஒரு பெண் கணவனோட வெளியே போறாள், ஒரு தேவைக்கா போறாள், ஹிஜாபோட போறாள் என்றால் கணவனுக்கு கிடைக்காத நன்மையை மனைவிக்கு இஸ்லாம் கொடுத்து மனைவியை கண்ணியப்படுத்துகிற, அதுதான் ஹிஜாப். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களை இழிவுபடுத்தாம, காயப்படுத்தாம, அவர்களுடைய உள்ள நோகரமா நடக்காம, அவர்களுடைய கூட்டாளிமார்கள் அது தெரிஞ்சவங்க, நாங்க அஜ்னபி மஹரமியை பேணிக் கொள்ளணும். சும்மா கண்டவங்களோட ஜோக் அடிக்கிறது அல்ல. தேவை இருந்தா பேசுறது வேற விஷயம். எல்லை கடந்து போறது, வார போறவங்கிட்ட அப்படி எல்லாத்தையுமே இழிவா ஜோக்கா மனைவியை பத்தி பேசுறது. வீட்டுல சொந்தக்காராக்கள் வந்தா கூட, என் உம்மாட உம்மா சகோதரி வந்தா, தெரியுமா உட மச்சியை பத்தி, உட மைனி பத்தி தெரியுமா, இப்படி பேசி பேசி உள்ளத்தை காயப்படுத்துவது என்பது, அவருடைய உள்ளத்தை நீங்க காயப்படுத்துவீங்கன்னு சொன்னால் அதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டும். இயலுமான அளவு அவர்களுக்கு அன்பை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, அவர்களுக்கு நாம் நேசத்தை கொடுத்து, புரிந்துணர்வோடு நடந்து, அவர்களை கட்டுப்பட வைத்து, அவர்களை நல்ல வழிமுறையில கொண்டு வரதுதான் எங்களோட கடமையை தவிர அவர்களை இழிவுபடுத்தி தண்டனைக்கு உட்படுத்துவதல்ல.